ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு நாளாகலாம், பேசுவதற்குமா நாளாக வேண்டும்? இரவு நேரத்தில் வேட்டைக்கு போகிற வேட்டைக்காரன் மான்கள் செய்யும் சலசலப்பை கூட புலியின் சலசலப்பாக எண்ணிவிடுகிறான். விளக்கை கொண்டு பார்க்கும் போதுதானே அது புலி அல்ல மான் என்று தெரிகிறது. அவள் ஒரு அழகிய கலைமான் என்பதை அறிந்து கொண்டு விட்டான். கமலா, நான் ஒண்ணும் செய்யலையே, முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ எங்க வந்த? உங்களை பார்க்கத்தான் வந்தேன். என்ன பார்க்க வந்தியா? உட்காரு, பரவாயில்ல, உட்காரு. அன்னைக்கு ஒத்தல்ல நாடகத்துல நீ அப்படியே என் கழுத்துல கை போட்ட பாரு, எங்க நீ ஒத்தல்லவாய் என்ன கொண்டு புரியோன்னு நினைச்சு நான் பயந்து போயிட்டேன். அப்படி இருந்தா நான் உங்களை பார்த்து ஏன் சிரிக்கணும்? அதுதான் எனக்கு புரியல. இப்ப புரிஞ்சதில்ல? ஆமா, இந்நேரத்துல வந்திருக்கிறியே, கீழே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தங்கியிருக்காங்க, ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டாங்கன்னா? அதனால என்ன, யாரை என்ன வேணும்னாலும் நினைச்சுக்கிட்டோம், அதை பத்தி எனக்கு ஒண்ணும் கவலை இல்லை. ஆமா, எங்க வந்த? ஓ, ஏன் கண் கலங்குற? இவனை பார்க்கும் போதெல்லாம் நான்சென்ஸ் திட்டுவமே, இவன் இவ்வளவு கைண்டா பிஹேவ் பண்றானேன்னு நினைச்சு வருத்தப்படுறியா? பரவாயில்ல, இப்ப நீ என்ன புரிஞ்சுக்கிட்டில்ல, அது வரைக்கும் சந்தோஷம் தான். உங்களை புரிஞ்சுக்கிட்ட நேரமே பிரியற நேரமா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. பிரிவா? என்ன சொல்ற? குமார், எங்க அப்பா அம்மா சைனாவில் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா, மதுரை சொல்லி இருக்கிறான். அவங்க 25 வருஷமா அங்கேயே இருக்காங்க. நானும் அங்கதான் பிறந்து வளர்ந்தேன். இப்ப எங்க சித்தப்பா வீட்டுலதான் இருந்து படிச்சுக்கிட்டு வரேன். அது எல்லாம் எனக்கு தெரியுமே. ஆமா, ஏதோ பிரிவுன்னு சொன்னீங்க, அது என்ன? கமலா, கமலா, என்ன சமாச்சாரம்? எங்க அப்பா படுத்த படுக்கையா இருக்காரு, சைனாவில இருந்து லெட்டர் வந்திருக்கு. ஓ, ஒருவேளை நான் ஊருக்கு போக வேண்டி இருந்தாலும் இருக்கும். கமலா, உன்னை பத்தி நான் என்னென்னலாம் மனசுல கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ திடீர்னு பிரிவு செய்தியை சொல்றீங்க. நீங்க மட்டுமா? நானும் என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கமலா. குமார், ஐம் சாரி. குமார், நம்ம பிரிஞ்சு போனாலும் கூடிய சீக்கிரத்திலேயே நம்ம சந்திப்போம். இந்த நினைவு என் மனசுல பசுமையா இருக்கும். கமலா, நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு போறாங்க. அதுக்காக ஒரு பிரிவுபச்சார விருந்து இருக்கு. அதுல நாம 2 பேரும் தான் பாடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன பாட்டு? பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே.